ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, வெளியில் பார்க்கும்போது நல்லா இருக்கு வாழ்க்கைங்கிற மாதிரியும், உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது என்ன வாழ்க்கை இதுங்கிற மாதிரியும் தான் இருக்கு உன்னுடைய வாழ்க்கை. நீ எப்பயுமே உன்னுடைய வாழ்க்கையில வெளியில சிரிச்சு சந்தோஷமா குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கிற மாதிரி காமிச்சுப்ப. ஆனா உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள யாரு பாக்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு ரணத்தை சந்திச்சிட்டு இருக்கன்னு. ஒவ்வொரு நாளும் கடனுடைய எண்ணிக்கை குறையறதில்லை, கடனு உனக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. கடனுங்கிற ஒண்ணு வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கடனுன்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியம் விட்டாது. அதனால என்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேல, அதாவது இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, அது அடைக்க முடியாம நிக்கிறீங்க, எல்லாம் புரியுது. அது அத்தனை என்னுடைய கையில ஒப்படைச்சிருங்க, புரிஞ்சுச்சா? இதுக்கு மேல நீங்க கடனை வாங்கவே கூடாது. அதாவது இந்த வாக்கு கேட்குறீங்கல்ல, இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு ரூபா கூட மற்றவங்க கையில இருந்து வாங்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன், ஏன் நான் கட்டளை இடுறேன் அப்படின்னா, இப்பவே உன்னுடைய கடன் தலைக்கு மீறி போச்சு. இது அடைக்கிறதுக்கே எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாம நின்றுட்டு இருக்க, சரியா? அதுக்கான முயற்சியும் அதுக்கான நல்ல விஷயத்தையும் கூடிய சீக்கிரமா நான் உன்னுடைய வாழ்க்கையில செய்வேன், செய்யாமலாம் இருக்க மாட்டேன். ஒரு பிள்ளை தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதை பார்த்துட்டு எந்த தாயும் எந்த தகப்பனும் விட்டுட்டு போக மாட்டான். நல்ல எந்த தாயும் தந்தையும் பிள்ளை தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே போக மாட்டான். எவ்வளவுதான் அந்த பிள்ளை தவறு செஞ்சிருந்தாலும், தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் துரோகத்தை செஞ்சிருந்தாலும், எந்த நல்ல அப்பா அம்மாவுமே அந்த பிள்ளைய தண்ணியில தத்தளிக்க விட்டுட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரிதான் நான் உன்னுடைய உண்மையான அன்புக்கு அடிமையான அப்பா. உன்னுடைய வாழ்க்கை இப்போ தண்ணியில தத்தளிக்குது, அதாவது தலை வரைக்கும் வந்துட்டு இன்னும் தலை கொஞ்சம் தான் தெரியுது, அதுலதான் நீ மூச்சு விட்டுட்டு இருக்க. அதனாலதான் சொல்றேன், இனிமே கடனை வாங்காதன்னு, புரிஞ்சுச்சா? நம்பிக்கை வையுங்க, எல்லா நிமிஷத்துலயும் நம்பிக்கை அப்படிங்கறத வையுங்க. சாய் இன்னைக்கு இந்த வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா கூடிய சீக்கிரமா எல்லா விதத்திலையும் உனக்கு நல்லதையே செய்வேன் அப்படிங்கறத நம்புங்க. கடனை அடைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டல்ல, உன் கடனை கூடிய சீக்கிரமா அடைச்சு உனக்குன்னு ஒரு நல்ல விஷயத்த கொடுப்பேன்னு நம்புங்க. யதார்த்தமா உன்னை பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லணுங்கிறது தோணுச்சு. நிறைய பேருக்கு உதவி செஞ்ச, ஆனா யாரும் உன்னுடைய கஷ்ட காலத்துல உதவி செய்யல. எல்லாரும் நீ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷம்தான் படுறாங்க. எனக்கு தெரியுது, உனக்கும் அது புரியுது. உன்கிட்ட கையேந்தி நின்று எனக்கு உதவி செய், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் உன்னுடைய கை ராசியால இன்னைக்கு முன்னேறிட்டாங்க, உன்னுடைய உதவியால முன்னேறிட்டாங்க. அவங்க இப்போ எல்லாம் உன்னை ஒதுக்குறாங்க. நீ ஏன்னா கடனாளியா இருக்க, ஏதாவது கடனை கேட்டுருவியோ, ஏதாவது பணத்தை கேட்டுருவியோ அப்படின்னு உன்னை பார்த்து ஒதுங்குறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமைனா நாளைக்கு அவங்களுக்கு அதே நிலைமை தான். என்னைக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறக்கக்கூடாது, உதவி செஞ்சவங்களை. உதவி செஞ்சவங்க கூட மறந்துடலாம், ஆனா உதவி வாங்கினவங்க மறக்கக்கூடாது. ஆனா இங்க உதவி செஞ்சவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க, ஆனா உதவியை வாங்கினவங்க இங்க ஞாபகம் யாருமே வச்சுக்கிறது கிடையாது. இன்னைக்கு உன்னை ஒதுக்குறவங்க நாளைக்கு திரும்பவும் உங்ககிட்ட கையேந்தி நிக்க மாட்டாங்கிறதுல என்ன நிச்சயம்? கண்டிப்பா நிப்பாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட அசைக்க முடியாத சொத்தும் சுகமும் பதவியும் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நேரம்னு ஒண்ணு வரும்போது கஷ்டம் அப்படிங்கிற ஒண்ண அனுபவிச்சுதான் ஆகணும். உன்னுடைய வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருக்க, நிறைய அந்தஸ்து பணம் பதவின்னு இருந்தவங்க எல்லாம் திடீர்னு சர்க்கிள்ல விழுந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆடுன்னு பணத்தை வச்சுட்டு ஆடுறவங்க, உன்னுடைய உதவியில வாழ்ந்தவங்க இன்னைக்கு ஆடுறாங்க, நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேலி கிண்டல் செய்யறாங்க.
நாளைக்கு அந்த வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை அவங்களுக்கு வந்துடாதுன்னு என்ன நிச்சயம்? எல்லாம் உனக்கு நான் இப்ப சொல்றது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சாயின்னு நீ சொல்லலாம், அது உன்னுடைய மனசு. ஆனா நேரமும் காலமும் யார் பக்கம் வேணாலும் எது வேணாலும் செய்யும், எல்லாமே அவங்கவுங்க செய்யற தவறுனால அவங்க அமைச்சுக்கணும். இப்போ நீ அனுபவிக்கிற அப்படின்னா இது போன ஜென்மத்தின் கர்ம வினை. இந்த ஜென்மத்துல உனக்கு நினைவு தெரிந்ததுல இருந்து நீ எந்த தப்பும் யாருக்கும் செய்யல. நீ செஞ்ச தப்பு எல்லாம் ஒன்னே ஒண்ணு, நம்பி எல்லாரையும் நம்பி ஏமாந்தது, வாழ்க்கையை இழந்தது தான். எல்லாருக்கும் உதவி செஞ்சது. உதவி செய்யன்னு சொன்னா உனக்கு ஒன்னே ஒண்ணு சொன்னேன், சொந்தத்துல முடியாம இருக்கிறவங்களுக்கு செய், உன்னை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு செய், அம்மா அப்பா யாருமே இல்லாதவங்களுக்கு செய், ஒரு வேளைக்கு சாப்பாடு கூட இல்லாதவங்களுக்கு செய்யன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில இவங்க உங்க பேரை சொல்லி செய்யாதன்னு சொல்லல. அதுதான் நான் செஞ்ச. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கும், மனசால நீ தூய்மையானவர். என்னைக்கும் எப்பயும் உன் வாழ்க்கையில நீ திருப்தியா சந்தோஷமா இருப்ப. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நரகம் அப்படிங்கிற ஒண்ணு அனுபவிக்கிற, கடனை எப்படி நான் அடைக்க போறேன் அப்படிங்கிறத நீ நினைக்கிற. ஆனா இதெல்லாம் ஒரு சொடக்கு போடுற நிமிஷத்துல மாறிடுங்கிறதையும் உனக்கு காட்டுவேன். கெட்டவங்களுக்கு கெட்ட விஷயத்த கூடிய சீக்கிரமா காட்டுறேன்னு சொல்றேன்னா உனக்கும் அதே மாதிரி நல்ல பிள்ளைக்கு நல்ல விஷயத்த காட்டாம நான் எங்க போறேன்? கூடிய விரைவிலேயே நல்லது நடக்கும். பல காலம் உன்னுடைய வாழ்க்கையில துக்கம், கண்ணீர், மனவேதனை இப்படின்னே வாழ்ந்தாச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா 5 வருஷமா ரொம்ப அனுபவிக்கிறேன். இது எல்லாமே கூடிய விரைவில் மாறும். மற்றவங்களுக்கு பெருமையா நான் யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டேன், யாரும் கடன் வாங்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ இப்போ கடனாளியா நிற்கிற. இந்த கடன் எல்லாம் நீங்கும். இதெல்லாம் எப்படி நீங்கும்? நீ நல்லா இருக்கும்போது செய்த உதவியினால நீங்கும். அந்த நல்ல கர்மவினை உதவி செய்யும். நல்ல வளமும் நல்ல எதிர்காலமும் தீர்க்க ஆயுசோடு சீக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையோடு குடும்பத்தோடு ஒற்றுமையோடு நீங்கள் பல்லாண்டு காலம் வாழத்தான் போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேடல் உங்களுக்கு கிடைக்கத்தான் போகிறது. என்றும் அந்த ஈசன் உங்களுக்காக துணை இருப்பார். என்றும் அந்த ஈசன் உங்களை காத்து ரட்சிப்பார். எல்லா நிமிஷமும் நீங்கள் நம்பும் தெய்வம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சகலமும் உங்களுக்கு கிடைக்க நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். எப்போதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.